வாழ்க்கையில நமக்கு எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா, அதுல டாப்ல என்ன இருக்கும்னா, கண்டிப்பா ஆரோக்கியம் தான் இருக்கும். எதனாலனா ஆரோக்கியம் இல்ல அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு வேலை ஒரு சிம்பிளா இன்னைக்கு வந்து காலைல எந்திரிச்சு நம்மளோட சிம்பிளான ரொட்டீன கூட நம்மளால ஒரு முழுமையா செய்ய முடியாது. நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்க உடல் ரீதியா இருக்குன்னா, அதோடயே வாழ பழகிர்றாங்க. இப்படி வாழ பழகும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட புரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாகும். நம்ம எந்த ஒரு வேலைய வந்து நம்ம எடுத்து செய்யணும் அப்படின்னு நெனைக்கிறோம்னா கூட, அந்த வேலையில வந்து ஒரு முழுமையா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்காது. 100% நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தலைவலியோடயே ஒரு ஒரு கட்டுரை எழுதுறோம் அப்டின்னா, அந்த முழுமையா அந்த ரிசல்ட் வந்து நமக்கு வந்து அதுல கிடைக்காது. ஏன்னா ஒரு இரிட்டேட் ஆயிட்டே இருக்கும். அந்த தலைவலி நமக்கு பின்னாடி இருந்துட்டு நமக்கு இரிட்டேட் ஆயிட்டு. நெறைய பேரு ஒரு 2 வருஷம், 3 வருஷம் ஆட்டி குழந்தையில இருந்தே இந்த பிரச்சனையோட தான் வாழ்றேன் அப்டின்ற மாரி நெனைக்கிறாங்க. நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேரு அப்டின்னு பார்த்தோம்னா, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்டின்னு சொல்லுவோம். இந்த மாரி ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்ல பெஸ்ட் 100% ரிசல்ட் குடுக்கிற மருத்துவம் வந்து ஹோமியோபதி தான். ஸோ கண்டிப்பா ஹோமியோபதி மருந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரி. பௌத்திரமா இருக்கலாம், பைல்ஸா இருக்கலாம், தலைவலியா இருக்கலாம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா இருக்கலாம், டயபெட்டிஸா இருக்கலாம், பிளட் பிரஷரா இருக்கலாம், ஹை பிளட் பிரஷர், லோ பிளட் பிரஷர் இந்த மாரி என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க ஹோமியோபதி ட்ரை பண்ணி பாருங்க. முழுமையா நீங்க அதுலருந்து வெளிய வரலாம்.